ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்டோரியா ராஜா சேனல். இன்றைக்கி ஒரு சிக்கன் மோமோஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸ்டோர் பவுலில் பொடியாக கட் பண்ணி சிக்கனு, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கேரட், நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், சும்மா கொஞ்சமாக கெச்சப், தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய், லைட்டாக கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஏன் ஊற்றுறோன்னா அப்போ மோமோஸில் நல்லா ஜூஸியாக இருக்கும் உள்ளே, அதுக்காக தான். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா பிசைந்து எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைந்துக்கணும். கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், நல்லா சாஃப்டாக பிசைந்து எடுத்துக்கலாம். சாஃப்டாக இருந்தால் தான் மோமோஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா மாவு பிசைந்த பிறகு ஒரு சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக ரோல் பண்ணிக்கணும். அதை சின்னதாக கட் பண்ணதை எடுத்து இப்போ நம்ம அந்த ஸ்டஃபிங் அது உள்ளார வச்சுக்கலாம். ஸ்டஃபிங்க்கு வச்சு அதை மோமோஸ் ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக மடித்து நல்லா அழுத்தி செட் பண்ணிக்கலாம். தண்ணி கையில் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி ஒட்டும். நல்லா அழகாக ஸ்டஃபிங் நல்லா உள்ளே வச்சு நல்லா எல்லா சைடுமே நல்லா ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதை எடுத்து ஓரமாக சிக்கன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கு தக்காளி, 4 பூண்டு, ஒரு 4 காஞ்ச மிளகா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு அதை அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்த மோமோஸ் எடுத்து ஒரு ஸ்டீமரில் வச்சுக்கலாம். நான் இட்லி குண்டலில் வச்சுருக்கேன். நல்லா ஒரு 20 மினிட்ஸ் கழித்து எடுத்தால் சூப்பரான மோமோஸ் ரெடி. என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.